العظيم الفرقان المجيد الرجال قوامون على النساء صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்கள் அரபு பாடசாலையின் இந்த முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னுரை வகிக்கிற பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கிற கண்ணியமிகு ஆலிம்களே, இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, அருமையான பெரியவர்களே, மாணவ கண்மணிகளே, அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெரும்பாலும் நம்மில் பலருக்கும் ஞாபகம் இருக்காத ஒரு பெயர் அது, அதிகம் நினைவில் கொள்ளப்படாத ஒரு பெயர் அது. அவர்களுடைய பெயரால் அமைந்திருக்கிற இந்த அரபு மதரசாவினுடைய ஆண்டு விழாவில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த கல்வி நிறுவனத்தை சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய கல்வி நிறுவனமாக, முஸ்லிம் சகோதரிகளிடத்தில் ஈமானிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. பரக்கத்து நிறைந்ததாகவும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஜுவைரியா அம்மாவை பத்தி ஆயிஷா அம்மா அவங்க பாராட்டி ஒரு செய்தி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தான். பொதுவா இப்படி இருக்கிறவங்க ஒருத்தர் பாராட்டுறது ரொம்ப அபூர்வம். இப்படிலாம் பாராட்ட மாட்டாங்க, பெரும்பாலும் சண்டை போட்டுக்குவாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ட்ட இந்த சண்டை போட்டுக்கிற குணம் இருக்கல, பாராட்டுற இயல்பு இருந்துச்சு. அதுல ஜுவைரியா அம்மாவை ஆயிஷா அம்மா பாராட்டுவாங்க. ஆயிஷா அம்மா பாராட்டுவது என்கிறது அது ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா ஆயிஷா அம்மா பெரிய புத்திசாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் சிறந்த புத்திசாலி. அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா ஆழமா கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்லுவாங்க, அல்லமுன் நிசாஇ பரக்கத்தன் லிகௌமிஹி. இன்னொரு வார்த்தை இப்படி ஒரு மாரைத்து அல்லமன் நிசாஇ பரக்கத்தன் லிகௌமிஹி. தன் சமூகத்திற்கு ஜுவைரியா அளவுக்கு பரக்கத்தான ஒரு பெண்ணை நான் யாரும் பார்த்ததில்லை. ஜுவைரியா அம்மா அவருக்கு அந்த அளவுக்கு தன் சமூகத்துக்கு பரக்கத்தான ஒரு பெண்ணாக வேற யாரையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு ஆயிஷா அம்மா பாராட்டுவாங்க. காரணம் என்னன்னா, பனி முஸ்தலக் அப்படின்னு ஒரு சண்டை நடந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அதுல நிறைய பேர் முஸ்லிம்கள்ட்ட கைதியா இருந்தாங்க. ஜுவைரியா அம்மாவும் அப்படி கைதியா வந்தவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா அம்மாவை கல்யாணம் பண்ண உடனே இந்த யுத்தத்தில் கைதிகளாக சிக்கி இருந்தவங்க எல்லாத்தையும் நபித்தோழர்கள் விடுதலை பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் சொந்தக்காரங்களை எப்படி நாம கைதியா வச்சுக்கிறது, நாம அடிமையா வச்சுக்கிறது அப்படின்னு நினைச்சு அவங்க குடும்பத்தார் அத்தனை பேரையும் சஹாபாக்கள் விடுதலை செய்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு. அதை அடிப்படையாக வச்சு ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு
பரக்கத்தாக அமைந்ததில் ஜுவைரியாவை போல வேற யாரையும் நான் பார்த்ததில்லை. நமக்கு எல்லாமே பொதுவா ஒரு இலக்கு இருக்கணும். என்னன்னா, நாம இருக்கிற இடம் பரக்கத்தா இருக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, மற்ற நபிமார்கள் சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. நான் எங்கு இருக்கிறேனோ அந்த இடம் பாக்கியம் பொருந்தியதாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. அதனால நம்ம எல்லாரும் ஆசைப்படணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடம், நம்ம இருக்கிற வீடு, நம்ம போற வீடு, நம்ம பேசுற பேச்சு, நம்ம பழகுற பழக்கம், நம்ம செய்யற நற்செயல்கள் எல்லாம் பாக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று நாம ஆசைப்படுவோம். அந்த அன்னை ஜுவைரியான்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மதரசாவில் பயிலக்கூடிய அருமையான தாய்மார்கள் அனைவரையும் அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்திற்கு பாக்கியமானவர்களாக ஆக்கியல் புரிவானாக. இந்த உம்மத்துக்கும் சமுதாயத்துக்கும் பாக்கியமானவர்களாக ஆக்கியல் புரிவானாக. இப்ப இந்த கல்லூரி எப்படி நடக்குது அப்படின்ற அந்த சிஸ்டத்தை நான் ஹசரத்து கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னார். ஏன் இந்த டைமை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல, கல்லூரிக்கு போகிற மாணவிகள் அவங்க கல்லூரியை முடிச்சுட்டு வந்து மீதி இருக்கிற நேரத்துல இந்த தீனை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த எண்ணத்துல நான் இதை தொடங்கி இருக்கிறேன். இப்போதைக்கு இப்படி கல்லூரியிலிருந்து படித்து வரக்கூடிய மாணவிகள் குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அது மாதிரியானவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்கிற காரணத்தினால நான் மனசுல நீயத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அல்லாஹ் அந்த நீயத்தை வெற்றிகரமானதாக ஆக்கியல் புரிவானாக. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பள்ளிக்கூடங்களில் அதுபோல கல்லூரிகளில் படிக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. சந்தோஷம்தான். கல்வி அறிவுங்கிறது நம்ம மக்களுக்கு எல்லா நிலையிலும் தேவைதான். நம்ம மார்க்கம் கல்வியை வித்தியாசப்படுத்தி பார்க்கவே கிடையாது. நான் பல இடங்களிலும் சொல்லி இருக்கிறேன். நம்ம தான் பிரிச்சுக்கிறோம், உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிச்சுக்கிறோம். அப்படி மார்க்க கல்வியை பிரிக்கவே இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க கல்வியையும் மருத்துவ கல்வியையும் ஒரே தரத்தில் நிறுத்தி பேசுவார்கள். மார்க்க கல்வியையும் மருத்துவம் படிப்பதையும் ஒரே தரத்தில் நிறுத்தி பேசுவார். நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்வி கெட்ட கல்வின்னு தான் இருக்கு. அது எதை வச்சு வருதுன்னா நீயத்தை வச்சு வருது. நல்ல நீயத்துல நாமும் நல்லா இருக்கணும், சமுதாயத்துக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற நீயத்துல படிச்சா அது நல்ல கல்வி. நாம அடுத்தவங்களை சுரண்டணும், நம்மளை உயர்வானவங்களா நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சா அது கெட்ட கல்வி. அது மார்க்க கல்வி படிச்சாலும் சரி, அது குர்ஆனுடைய கல்வி படிச்சாலும் சரி, தற்பெருமைக்காகவும் அகம்பாவத்திற்காகவும் படிக்கிற கல்வி அது கெட்ட கல்வி. நன்மைக்காக படிக்கிற கல்வி நல்ல கல்வி. எது நம்மை நல்வழியில் செலுத்துகிறதோ அதுவெல்லாம் நல்ல கல்விதான் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூட கல்லூரியில் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, சில இடங்கள்ல ஒழுக்கத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. பண்பாட்டில் நமது பண்பாட்டை பாதிக்கக்கூடியதா இருக்கு. இந்த கல்லூரிகளில் பயன்படுத்தப்படுகிற நடைமுறைகள், அதே போல சுற்று வட்டாரத்திலிருந்து நாம் படித்துக் கொள்கிற பழக்க வழக்கங்கள் நம்முடைய பண்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒண்ணு. அடுத்தது, நமது ஈமானிலும் குறைவு ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகிறது சில கட்டத்தில், சில சூழ்நிலைகள். இந்த மாதிரியான சூழலில் நம்முடைய படிக்கக்கூடிய மாணவர்களை, குறிப்பாக மாணவிகளை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற கல்லூரிகள் நான் ரொம்ப விரிவா சொல்ல முடியாது. உயர்நிலை படிப்பு என்பதில் நிறைய ஊழல் நடக்கிறது.
ஊழல் அப்படின்னு நான் சொல்லும் போது அதை நான் விவரிச்சு சொல்ல விரும்பல. ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு நிறைய பாதிப்பு இருக்கு. நீங்க ஒரு PhD படிக்கிறதுக்கோ அல்லது ஒரு ஆய்வு படிக்கிறதுக்கோ போற இடத்துல நம்முடைய மரியாதையை எந்த அளவுல காப்பாத்திக்க கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல கேள்வி இருக்குது. அது படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். சூழ்நிலையும் பல இடத்துல மோசமா தான் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் மானபங்கம் செய்யப்படுகிறார். நம்ம எல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில போய் ஒரு சீட் வாங்குறதா இருந்தா இது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இந்த 12வது படிக்கிற குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைங்க மட்டும் இல்லை, அந்த குடும்பமே சார்ந்து பாடுபடும். இந்த புள்ள ஒரு அரை மார்க் அதிகமா வாங்கிடணும், 198 வாங்கிடணும், 97 வாங்கிடக்கூடாது, 97 வாங்கிடக்கூடாது, 98 வாங்கிடணும் அப்படின்னு அந்த குழந்தை மட்டும் இல்ல, அந்த மாணவி மட்டும் இல்ல, அவங்க குடும்பமே சேர்ந்து பாடுபடும். அப்படி ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சுட்டு தான் முடிவு பண்ணிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லாம் இடம் கிடைச்சிருச்சுன்னா அப்படித்தானே இருக்கு. அந்த கல்வி நிறுவனத்திற்குள்ள ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மாணவி மாத்திரமல்ல, விசாரணையில என்ன தெரியுதுன்னா இந்த குறிப்பிட்ட நபர்கிட்டயே 3 பேருடைய வீடியோக்கள் இருக்கிறது அப்படின்னு தெரியுது. இது வெளியில வந்த ஒரு நிகழ்வு. கல்வி நிலையங்களுடைய பல சூழ்நிலைகளை பல இடங்கள்ல நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணமா இருக்குதுன்னு தெரியும். இப்ப நாம நம்முடைய பெண்கள் சிறப்பான கல்வி பெற்று வர வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகங்களை நோக்கி படையெடுத்து தொடங்கி இருக்கிற சூழலில் அங்க இருக்கிற இது மாதிரியான ஒழுக்க கேட்டுக்கு வழிவகுக்கிற சூழ்நிலைகள் இருக்கு. அதிலிருந்து நம்முடைய சகோதரிகளை நாம் பாதுகாத்தாக வேண்டும். படிக்கவும் வேணும், படிப்பு வேணும் தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில படிப்பு வேணும். ஆனா அந்த பாதிப்பிலிருந்து அவங்களை பாதுகாக்கவும் வேணும். இந்த பாதிப்பு கடந்து கடந்து எந்த அளவுக்கு போயிருதுன்னா, இப்பெல்லாம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு ஹசரத்து அவருடைய அனுபவத்தை சொன்னாரு. பெரிய ஹசரத்து, 2 பிள்ளைங்க வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, பல நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பெற்றோர்கள் சிறப்பா சமைச்சு அவங்கள கவனிச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த பிள்ளைங்க வீட்டுல உள்ள உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது 2 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க, நாங்க லவ் பண்றோம். அந்த பாட்டியம்மா சொல்லுது, அந்த ஹசரத் சொல்ற அந்த பாட்டியம்மா சொல்லுது, அந்த ஒரு வார்த்தையில எங்க குடும்பம் உடைஞ்சு போச்சு. நாங்க எந்த வகையான கட்டுப்பாடும் விதிக்காம நாங்க எங்க பிள்ளைங்களை சுதந்திரமா வளர்த்தி அனுப்பிச்சோம். ஆனா அது இப்படி வரும்னு நாங்க யோசிக்கல. பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க we are in love. அதுக்கு அடுத்து அவங்க சொன்ன செய்தி, 2 பேரும் கிறிஸ்தவர்களை காதலிக்கிறார். நாங்க எல்லாரும் பேசாம இருக்காங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஜென்டிலா வளர்ந்த குடும்பம், ஒரு சுதந்திரமாக எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுத்து வளர்த்தெடுத்த குடும்பம். எல்லாரும் பேசாம இருக்காங்க அதிர்ச்சியில. அப்ப நான், இந்த பாட்டியம்மா சொல்றாங்க, நான் சொன்னேன், மா அல்லாஹ் கோவிச்சுக்குவானே. அப்படி சொன்ன போது என் பேத்திகளில் ஒருத்தி சொன்னால், அல்லாஹ் எல்லாம் சும்மாமா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் எல்லாம் சும்மாமா. இது நடந்த நிகழ்வு. நாம அந்த இளம் பெண்களை குறை சொல்றதுக்கு இல்ல. கால சூழ்நிலை இன்றைக்கு சமூகம் வழங்கி இருக்கிற சுதந்திரம், நாமே கொடுத்திருக்கிற சுதந்திரம் அவங்கள பல மாதிரி சிந்திக்க வைக்குது, யோசிக்க வைக்குது.
ஆனால் அதை கடந்து எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கிற நம்பிக்கையிலேயே அவமரியாதையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. பல இடங்களிலும் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களிடத்தில் மார்க்கத்திற்கு அதிகமாக மார்க்கத்தை விட்டு தொலைவில் சிந்திக்கிற சிந்தனை போக்கும் அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய அருமை சகோதரிகளுக்கு இது மாதிரியான ஏற்பாடுகள் அவசியமாகிறது. சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய முதலில் இறங்கிய வசனம் இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இதத்தான் நம்மள யாரெல்லாம் கல்வியை வலியுறுத்துறோமோ அவங்க எல்லாம் சொல்றது இது. என்ன சொல்றோம்? அல்லாஹ் முதல்ல படின்னு தான் சொன்னான் இல்லையா? இந்த வார்த்தையை நம்மில் யாரெல்லாம் கல்வியை வலியுறுத்துகிறோமோ அவர்கள் எல்லோரும் பயன்படுத்துற வார்த்தை நீங்கள் படி என்றுதான் இஸ்லாம் சொல்லி தொடங்கியது, அதனால படிங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது சகோதரர். குர்ஆனுடைய ஆயத்தை அதன் அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அர்த்தத்தில் அல்ல. குர்ஆனுடைய ஆயத்தை அது அதன் போக்கில், அது என்ன இலக்கில் சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓது என்று அல்லாஹ் சொன்னான். அதில் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஓது என்கிற கட்டளை இருக்கிறது பாருங்க, அந்த கட்டளையை யாரை பார்த்து சொல்லணும்? ஓதாத மக்களை பார்த்து சொல்லணும் இல்லையா? மக்காவின் மக்கள் ஓதாதவர்கள் அல்ல, மக்காவின் மக்கள் படித்தவர்களே. எதை படித்தார்கள்? கவிதைகளை படித்தார்கள். கவிதைக்கு மிக உன்னதமான இடம் இருந்தது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கவிதையிலே பைத்தியமாக இருந்தார்கள். ஒவ்வொரு சமூகமும் அவர்களது சமூகத்தில் வைத்திருக்கிற காசுவனத்தை விட அந்த சமூகத்தின் கவிஞனுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தது. வியாபாரத்திற்காக சந்தைகள் கூடுகிற இடத்தில் அவர்கள் கவிதைகளிலும் ஒரு பெரும் போட்டி வைப்பார்கள். அதில் சிறந்த கவிதைகளை தங்க எழுத்துக்களில் எழுதி காபாவின் திரைச்சீலையில் தொங்க விடுவார்கள். முஅல்லகா அப்படின்னு அதற்கு பேர். எங்க தொங்க போடுவாங்க? காபாவின் கவிதையில, காபாவின் திரையில தொங்க போடுவாங்க. அப்ப அந்த கவிதைகளில் அவர்கள் சிறப்புடையவர்களாக இருந்தால் அவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் இல்லையா? கவிதைங்கிறது கல்வி அறிவு பெறுவதில் ஒரு அடுத்த படியான முன்னேற்றம். அந்த மக்களிடத்தில் கவிதைகளை பற்றிய அறிவு இருந்தது, அதில் நாட்டம் இருந்தது. கவிதைக்கு அடுத்து அவன் எதை படிச்சானா? ஜோசியம் படிச்சான். ஜோசியம் படிச்சான், எதிர்காலத்தை கணிக்கிற ஜோசியம் படிச்சான். ஏன்னா ஜோசியக்காரனுக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருந்தது, பெரிய அந்தஸ்து ஜோசியக்காரனுக்கு இருந்துச்சு. அதனால்தான் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இவர் சாஹிர் மந்திரவாதின்னா, இவர் ஜோசியக்காரராக முயற்சி பண்றார் அப்படின்னா. அப்ப அவர்கள் கவிதைகளை படித்தார்கள், அவர்கள் ஜோசியத்தை படித்தார்கள். அல்லாஹ் அதை மாற்றுகிற, மடை மாற்றுகிற திட்டத்தில் தான் சொன்னான், உன் இறைவனை படி என்று சொன்னான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பதனுடைய பொருள் அதுதான். அது சமூகத்தில் நிலவிய ஒரு சீர்கேட்டை சீரமைக்க ஏற்பட்ட முதல் வசனம். அது பேசுகிற செய்தி என்ன, அதன் ஆழம் என்னன்னா, சும்மா அது சொல்ல, உன்னுடைய இறைவனின் பெயரால் ஓது அப்படின்னு சொல்லப்பட்டதுல நீ படிக்கிற படிப்பு உன் இறைவனை சார்ந்து அமையட்டும் என்ற கருத்து அதில் இருக்கு. அதுதான் திருக்குர்ஆனுடைய விழுமியம், திருக்குர்ஆனுடைய அவா என்று அறிஞர்கள் சொல்லி காட்டுவார். என் அருமை சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு சொல்லுவேன், என்னமும் படிங்க. மருத்துவம் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, எல்லாம் படிங்க. அதை எல்லாம் இறைவனை சார்ந்த படிப்புக்குள் கொண்டு வாருங்கள். அப்படி படிக்கிற போது அல்லாஹ் நம்முடைய கல்வியை நம்முடைய இந்த வாழ்க்கைக்கும் நன்மையானதாக,
நாளை மறுமை வாழ்க்கைக்கும் நன்மையானதாக அல்லாஹ் அமைப்பான். அதற்கு ஒரு சிறந்த ஏற்பாடு இந்த ஏற்பாடு தான். ஹஸ்ரத் அவங்கள்ட்ட சொல்ல நல்ல ஏற்பாடு தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது சிந்தனா ரீதியாக இந்த சகோதரிகளை மார்க்கத்தின் அடிப்படையிலே வார்க்க உதவும் என்பதோடு, சிந்தனை ரீதியாக பார்க்க உதவுங்கிறதோட, இந்த கல்வியை கொடுக்கும் போதே நாம ஒரு நீயத்தை கொடுப்போம். இந்த பெண்கள் மார்க்கம் படிக்கும் போதே ஒரு நீயத்தை கொடுப்போம். ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்காக நான் இந்த வேத கல்வியை படிக்கிறேன். வேத கல்வியை படிக்கும் போது வேதம் படிக்கணும் அப்படின்னு படிக்கிறோம். அரபு படிக்கும் போது, குரான் படிக்கும் போது எதுக்காக படிக்கிறோம்? குரான் ஓதணும், அதுக்காக அதுக்கு உள்ள ஒரு சிந்தனையை கொடுப்போம். ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்காக நாமளும் கூட நியத்து வச்சுப்போம். நம்ம குரான் ஓதுறோமா இல்லைங்களா? குரான் ஓதுறோமா இல்லையா? தினசரி குரான் ஓதும் போது மனசுல என்ன நியத்து வச்சுப்போம்? குரான் ஓதுறது நன்மையை தரும், அல்லாஹ் இறக்கிய வேதம் அதை ஓதணும். அதோட நம்ம என்ன மனசுல நியத்து வச்சுப்போம்? நான் ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்காக குரான் ஓதுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். அல்லாஹ் குரானை பத்தி சொல்லும் போது ஆரம்பிக்கிறான், இந்த வேதம் இதில் சந்தேகம் இல்லை என்று சொல்லிவிட்டு குரான் அதற்கு சொல்லுகிற தீர்வு என்ன தெரியுமா? இந்த வேதம் என்ன செய்யும் என்று குரான் சொல்லுகிற விளைவு என்ன தெரியுமா? ஹுதல் முத்தகீன், இது இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். நேர்வழி காட்டும் என்றால் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? என்ன சொல்லுது? ஹுதல் முத்தகீன். நீங்க என்ன யோசிக்கணும்? முத்தகீன்களுக்கு எதுக்கு ஹிதாயத்து? முத்தகீன்னால எங்க வந்துட்டாருன்னு அர்த்தம், ஈமானுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படித்தானே? முத்தகீன்னா இறையச்சம் உடையவர். இறையச்சம் உடையவருக்கு எதுக்கு ஹிதாயத்து? கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்காக. இந்த வேதம் எதற்கானது என்றால், அல்லாஹ்வை பயந்து தீனுக்குள்ள வந்துட்டாங்களே, வந்தவங்களை தீனிலேயே நிலைக்க செய்வதற்காக. மிக அருமையான கருத்தோட்டம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்தோட்டம். நாம கூட குரானை எடுத்து ஓதும் போது நம்ம நினைச்சுக்கணும், அல்லாஹ் என்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் ஹிதாயத்தை தருவதற்காக நான் குரான் ஓதுறேன். அத்தா அம்மாவுக்கு நன்மை செய்யறதுக்கு, அல்லது மௌத்தா போனவங்களுக்கு கபருக்கு நன்மை சேர்த்துறதுக்குன்னு ஓதுறோம். அதோட நம்ம என்ன நியத்து வச்சுக்குவோம்? என்னுடைய வாழ்க்கையில் ஹிதாயத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றிக் கொள்வதற்காக. என் அருமை சகோதரிகள் அவங்க இங்க ஓதுகிற போது அவங்க இந்த மனசுல வச்சுக்கிட்டோம், அல்லாஹ் எனக்கு இந்த தீனை கொடுத்திருக்கான், இந்த தீன்ல நான் நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இந்த குரான் ஓதுற மதரசாவுக்கு வந்திருக்கேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எனவே இந்த ஏற்பாடு இன்றைய காலத்தில் மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஏற்பாடு. நான் இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமா ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு வர்றேன். ப்ரொஃபஷனல் படிப்பு, ப்ரொஃபஷனல் படிப்புன்னு இருக்கா இல்லையா? மருத்துவம் படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, சிஏ மாதிரியான படிப்பு படிக்கிறது, அதெல்லாம் அதுலயே கவனம் செலுத்தி படிச்சா மட்டும்தான் படிக்க முடியும். அதை தவிர்த்துட்டு மீதி இந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மார்க்க கல்வியும் இதுவும் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு நம்முடைய பிள்ளைங்களை சேர்த்து விட்டுறது பெட்டர். கோ எஜுகேஷன் அப்படிங்கிற நடைமுறையிலிருந்து நம்முடைய பெண் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வது சிறப்பானது. அப்படி சொல்லும் போது நீங்க என்ன பிற்போக்குத்தனமா பேசுறீங்க என்று எவனாவது கேட்டா, அதை இஸ்ரேல பாரு, அவன் அப்படித்தான் சொல்றான், அப்படி சொல்லுங்க, எல்லாரும் மாறிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தானே எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா காட்டப்படுது. இஸ்ரேல் நாட்டுக்காரன் சொல்றான், கோ எஜுகேஷன் சிஸ்டம் இங்க வேணாம், அது இங்க இருக்கிற ஆண் பிள்ளைகளுடைய படிப்பை கெடுத்துருது. லண்டன்ல பெரிய அளவில் செய்யப்படுகிற, இங்கிலாந்தில் செய்யப்படுகிற விவாதங்கள் பிரதானமாக இருக்கிறது இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு கோ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல சரி வர்றதில்லை. அதனால அப்படி இல்லாத பெண்களுக்கான கல்வி நிறுவனங்கள் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் சிறப்பான ஏற்பாடு. ஏன்னா கல்வி அவசியம்னு சொல்லி 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 ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. அந்த மாற்றம் வரும்போது மாற்றத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துக்களும் என்ன செய்யணும்னா நம்மளை பின்னுக்கு தள்ளிடும்.
ஆஹா, நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது சரியில்லை போல இருக்கே, காலேஜுக்கு அனுப்புறது சரியில்லை போல இருக்கே அப்படின்னு பின்னாடி தள்ளி விட்டுரும். இதுக்கு சிறந்த சீர்திருத்த கருத்து என்னன்னா, இந்த ஆபத்தை தடுப்பதற்கான வழிகளை யோசிப்பது. அதில் ஒரு வழி என்னன்னா, நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு கோ எஜுகேஷன் சிஸ்டம் எங்க இருக்கோ அதை தவிர்த்துட்டு எங்க ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் என்கிற பெண்களுக்கான கல்வி நிறுவனங்கள் இருக்குதோ அங்க சேர்த்துறது. அதுல இன்னும் குறிப்பாக நான் சொல்ல வருவது, இப்ப நிறைய இடங்கள்ல இங்க கூட அசரத் சொன்னார், அடுத்த வருஷத்துல இருந்து ஆலிமா கல்வியை சேர்த்துலாம் நினைச்சிருக்கேன். இப்ப எல்லாம் நடக்குது. 12வது பிறகு பெண்களை சேர்க்கிறார்கள். 4 வருஷத்துல ஒரு டிகிரி, எங்காவது ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டிகிரி வாங்கி கொடுத்துறாங்க, ஆலிமா படிப்பு வாங்கி கொடுத்துறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அப்துல் உலமா பட்டம் படிப்பையும் சேர்த்து முடிச்சிடுறாங்க. 4 வருஷத்தில் பிள்ளைகள் 2 கல்விகளையும் நிறைவு செய்கிறார், சிறப்பாக நிறைவு செய்கிறார். பல கல்வி நிறுவனங்கள் இப்ப வந்துருச்சு. அது இன்றைய காலத்தின் தேவை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த ஆர்ட்ஸ் கல்லூரிகளுக்கு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அல்லாத படிப்புகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு அது சிறப்பான ஏற்பாடு. அவர்களுடைய பண்பாட்டை பாதுகாப்பதற்கும் நாம் கவலைப்பட வேண்டி இருக்கிறது, ஈமானை பாதுகாப்பது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த ஏற்பாடுகள் மிகச் சிறப்பான ஏற்பாடு. எனவே அந்த வகையில இங்கே இது ஒரு தொடக்கமாக அவர் தொடங்கி இருக்கார். இந்த கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு இந்த நேரத்தில், சாயந்தர நேரத்தில் இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதன் வழியாக அவர்களுடைய ஈமானிய வாழ்க்கையை, பண்பாட்டு வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு என்று அவர் தொடங்கி இருக்கிறார். அவர் எங்கிட்ட சொல்லும் போது கூட என்ன சொன்னார்னா, பண்பாட்டை பாதுகாப்பதற்கு தான் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அப்படி சொன்னேன், அது மாத்திரம் அல்ல, மார்க்க கல்வியையும் கற்றுக் கொடுத்து பண்பாட்டையும் பாதுகாப்பு. நிறைய பேர் மதரசான்னா அது ஒழுக்கத்துக்கானதுன்னு மட்டும் நினைச்சிருக்கிறாங்க. அப்படின்னு மட்டும் நாம நினைக்கிறதும் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றது, அதனுடைய மரியாதையை குறைக்கிறது. ஒழுக்கத்துக்கு மாத்திரம் அல்ல, மார்க்க கல்வியும் அவர்களுக்கு தரப்படுது. மார்க்க கல்வியை நிறைவாக பெற்றுக் கொள்வதில் எந்த தடையும் மார்க்கம் சொன்னது கிடையாது. அவர்கள் முஃப்தியாக முடியும். இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய கருத்தின்படி பெண்கள் ஃபத்வா சொல்ல முடியும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபத்வான்னா தெரியுதா இல்லையா உங்களுக்கு? மார்க்க தீர்ப்பு சொல்லுகிற அந்த அந்தஸ்திற்கு ஆணாக இருப்பது நிர்பந்தம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் மார்க்க தீர்ப்பு சொல்ல முடியும்? பெண்கள் மார்க்க தீர்ப்பு சொல்ல முடியும். நீங்கள் கூகுளில் சர்ச் செய்து பாருங்க, அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான். அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, தாபீகள்ல வருவாங்க. அவங்க மஸ்ஜிது நபவியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சான்றிதழ்களில் கையெழுத்து போட்டு கொடுப்பார்கள். ஆண்கள் வரிசை கட்டி அதை வாங்கி செல்வார்கள். அவங்க கத்துக் கொடுத்துட்டு ஹதீசுகளை கத்துக் கொடுத்துட்டு, ஹதீஸ் கத்துக் கொடுத்துட்டு அதுக்கு அனுமதி கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஹதீஸ் கத்துக் கொடுக்குறாங்களா இல்லையா? புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கா, அதை கத்துக் கொடுத்துட்டு அதுக்கு அனுமதி கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஹதீஸ கத்துக் கொடுத்துட்டு அதுக்கு சான்றிதழ்ல கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. எங்க உட்கார்ந்துகிட்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு ஆண்கள் வரிசை கட்டி வந்து வாங்கி செல்வார்கள். அவங்க எகிப்துக்கு போறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு அவங்களை வரவேற்கிறாங்க. அவங்க அங்க தங்கி இருக்கும்போது அங்க இருக்கிற நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, அந்த வழக்குல திருடன் ஒருத்தனுக்கு கையை வெட்டுங்கள்னு தண்டனை சொல்லப்படுது. இந்த செய்தி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் அம்மாவுக்கு தெரியுது. அவங்க சொல்லி அனுப்புறாங்க, இந்த தண்டனை செல்லாது, தண்டனை செல்லாது. அவங்க சொல்லி அனுப்புறதை கேட்டுட்டு நீதிபதி தீர்ப்பை மாத்துறார். இந்த வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த நீதிபதி அம்ரா அம்மா இடத்தில் ஏன் மாற்ற சொல்கிறீர்கள் என்று காரணத்தை கூட கேட்கவில்லை. ஏன் சொன்னது யார் சொல்றா?
அருமையானவர்களே, அம்ரா பின் அப்துல் ரஹ்மான் அம்மா தீர்ப்பை மாத்துங்க அப்படின்னு நீதிபதி கிட்ட சொல்றாரு. வரலாறு சொல்லுது, நீதிபதி தீர்ப்பை மாத்திட்டார். ஏன்னா இந்த கையை வெட்டுதல், அது மாதிரி கல்லால் எரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற கடுமையான தண்டனைகள் இருக்கு இல்லையா இஸ்லாத்துல, இந்த தண்டனைகளுக்கு நுட்பமான நிபந்தனைகளும் இருக்கிறது. வெறுமனே தண்டனை இல்லை, நுட்பமான நிபந்தனைகளும் இருக்கு. அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த குற்றம் நடந்திருந்தா தான் இந்த தண்டனை. இப்ப இந்த வழக்குல, திருட்டுக்காக கையை வெட்டிய வழக்குல அந்த நிபந்தனையை கவனிக்காம விட்டுட்டார் நீதிபதி. அதனால அவங்க அதை கவனிச்சு இந்த குற்றத்திற்கு கையை வெட்டுதல்ங்கிற தண்டனை சரியானதல்ல என்று சொன்னார். நாம கவனிக்க விஷயம் என்னன்னா, அம்ரா பின் அப்துல் ரஹ்மான் ஒரு மாற்று திட்டத்தை, சட்டத்தை சொன்ன போது சமுதாயம் என்ன செய்யல, நீ எல்லாம் யாருமா பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கலங்க. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த சமுதாயம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பெருமை இருக்குது, அவங்க பெண்களை அதிகம் பயன்படுத்தி கொண்ட தலைவர். முகமது ரசூல் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என்னோட அறிவுக்கு பட்டு, என்ன ஆய்வுக்கு பட்டு, நான் பல இடத்துலையும் சொல்றது, உங்கள்டையும் சொல்றேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னணியில் உலகத்துக்கு வெளிப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உலகத்துல வேற எந்த தலைவருக்கு பின்னாலாவது இவ்வளவு பெண்கள் தெரிந்திருக்கிறார்களா? காந்தியடிகளுக்கு பின்னால் வெளிப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சாக்ரட்டிஸுக்கு பின்னாலோ அல்லது ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள், புரட்சியாளர்கள், யாரையும் எடுத்துக்குங்க, நபிமார்களை கூட எடுத்துக்குங்க, இந்த நபியிடமிருந்து இத்தனை பெண்கள் உலகத்துக்கு வெளிப்பட்டார்கள் என்கிற நீங்க நம்ம ரசூலுல்லாவோட ஒப்பிட்டு கூட பேச முடியாது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அத்தனை பெண்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வைத்திருக்கிறார். எந்த ஆண்களை, அகம்பாவமும் ஆணாதிக்க மனோபாவமும் நிறைந்த ஆண்களை ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் பக்கி இப்னு அஹ்மத் முஹல்லத் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது, ஹதீஸ் நூல். அந்த நூல்ல 216 சஹாபா பெண்களுடைய ஹதீசுகளை அவர் பட்டியலிடுறார். 216. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அவங்களை பத்தி ஒரு ஹதீஸ் சொல்லி இருந்தாலும் அவங்க வரலாறு காலத்துக்கும் நிலைக்கும். அப்படித்தானே? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி இருந்தாலும் சரிதான், அவருடைய வரலாற்றை சமுதாயம் கண்ணுக்கு கண்ணாக பாதுகாத்து வச்சிருக்கு இல்லையா? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றுக்கு பின்னால் 7000 பேர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுல முஸ்னத் பக்கி இப்னு முஹல்லதுல அவரு 216 சஹாபா பெண்மணிகளுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். சஹாபா பெண்மணிகள் அப்ப எத்தனை பேர் வெளிப்பட்டிருக்காங்க? இமாம் புகாரி 31 பெண்களின் ஹதீசுகளை அறிவிக்கிறார். இமாம் முஸ்லிம் 36 பெண்களின் ஹதீசுகளை அறிவிக்கிறார். இமாம் இப்னு மாஜா 60 பெண்களின் ஹதீசுகளை அறிவிக்கிறார். இவங்க எல்லாம் பெருமானாருடைய பேருக்கு பின்னால் வெளிப்படக்கூடிய. யோசிச்சு பாருங்க, உலகத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு சேகுவாரா இல்லையா? எல்லாம் பனியன் போட்டு அலையறான், சேகுவாரா பனியன் போட்டு. முஸ்லிம் பையனும் இன்னைக்கு சேகுவாரா பனியன் போட்டு அலையறான். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எவ்வளவு பெரிய புரட்சியாளர். அந்த புரட்சியாளரோடு எந்த வகையில் யாரைத்தான் ஒப்பிட்டு பேச முடியும்? அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் தாய்மார்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மரியாதையை கொடுத்து அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 2700 சொச்சம் ஹதீசுகள், பெண்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறது. 740 அல்லது அந்த எண்ணிக்கை மட்டும் எனக்கு தெரியல, ஆனா 2700 சொச்சம் ஹதீசுகள் பெண்கள் அறிவித்த ஹதீசுகள்.
ஆயிஷா நாயகி அறிவித்த ஹதீசுகள் மட்டும் 2110. மற்ற பெண்களும் அறிவிக்கிற ஹதீசுகள் இருக்கிறது. இது அல்லாமல் சஹாபி பெண்களுக்கு அடுத்தபடியா தாபி பெண்கள், அதற்கு பிறகு என்று வரிசையாக வந்த ஒரு பெண்களின் பெரும் பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது. முஸ்லிம் சகோதரிகள் அந்த பாரம்பரியத்தை எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய தலைவரை எண்ணி பார்க்க வேண்டும். அவருக்கு அதிகம் பயன்பட்டது பெண்கள் பயன்பட்டிருக்கிறார். அந்த பெண்களின் சக்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இங்கு படிக்கிற இந்த சகோதரிகள் அவங்க இந்த தீனுடைய கல்வியை பெற்றுக்கொள்கிற போது அந்த பெற்றுக்கொண்டது அவர்களுக்கும் பயன்படும், சமுதாயத்துக்கும் பயன்படும். நாம என்ன நீயத்துல இருப்போம், ஹிதாயத்தை பாதுகாப்பதற்காக. இங்க வந்திருக்கிற சகோதரிகளுக்கு சொல்லுவேன், மதரசாவுக்குள்ள காலடி எடுத்து வந்திருக்கீங்க, ஒரு நியத் வச்சுக்கங்க, நான் ஹிதாயத்தை பாதுகாப்பதற்காக வந்திருக்கேன், தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கேன். மார்க்கத்தை பத்தி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எதுவெல்லாம் ஒதுவை முறிக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள் இருக்கிறாங்க. இப்பவுமே பவுடர் போட்டா ஒது முடியுமா, பவுடர் போட்டா ஒது முடியுமா, குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறோம், குழந்தை ஒண்ணுக்கு போயிடுச்சுன்னா ஒது முடியுமா, வீடு கூட்டினா ஒது முடியுமா அப்படின்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்வேன், மார்க்கத்தை படிப்பது ரொம்ப லேசு. இது ஒண்ணும் பிரம்ம மந்திரம் அல்ல, இது ரொம்ப லேசு, ஈஸியா படிச்சுக்கலாம். அதுவும் மார்க்க சட்டத்தை படிக்கிறதுக்கு லேசான வழி மார்க்கம் சொல்லி இருக்கு. எது முறிக்கும் என்று தெரிந்தால் போதும். எது ஒழுவை முறிக்கும், எது தொழுகையை முறிக்கும், எது நோன்பை முறிக்கும், எது ஹஜ்ஜை முறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம், பதில் சொல்லிடலாமா இல்லைங்களா? எது ஒழுவை முறிக்கும் சொன்னா இந்த கேள்வி எல்லாம் போயிடுமா இல்லையா? எது நோன்பை முறிக்கும், எது ஹஜ்ஜை முறிக்கும் அப்படின்னு எதுவெல்லாம் அல்லாஹ் ஹலாலான பெண்களின் பட்டியலை சொல்லல, ஹராமான பெண்களின் பட்டியல், யாரையெல்லாம் நீ கல்யாணம் பண்ண கூடாதுன்ற பட்டியலை சொன்னா அதுக்கு மேல உள்ளதெல்லாம் கூடும்னு அர்த்தம். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிற வழிகளை ரொம்ப லேசாக்கி இருக்கு. நம்ம சகோதரிகள் நம்ம தீனுடைய கல்வியை கத்துக்கணும், மார்க்கத்தின் கொள்கைகளை உறுதிபட கத்துக்கணும் அப்படின்னு இருக்கணும். இந்த காலத்துல அது ரொம்ப தேவைப்படுது. கொள்கையில் உறுதிப்பாடு இல்லாத தாய்மார்கள் வந்தால் சமுதாயத்தில் கொள்கையில் உறுதிப்பாடு இருக்காது. நான் என் அருமை சகோதரிகளுக்காக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எடுத்து காட்டுகிறேன். மதீனாவை சார்ந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, மதீனாவை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடியே முஸ்லிம் ஆயிட்டாங்க. அவங்க கணவர் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அவர் வர்றதுக்குள்ள இந்த அம்மா முஸ்லிம் ஆயிடுச்சு. கணவர் திரும்பி வந்தாரு. வந்தவர் கேட்டார், ஹல் சபௌதி, என்ன மதம் மாறிட்டியான்னு கேட்டார். எவ்வளவு பெரிய கேள்வி. அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா. ஏன் மதம் மாறினேன்? இது ஹிதாயத், இது நேர்வழி என்று தெரிஞ்சது, மாறிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ண கூடாதா? நியாயமான கேள்விதான். என்ன பதில் சொல்றது? உம்மு சுலைம் அம்மாவின் தீர்மானத்தை நாம் அந்த வார்த்தைகளில் பார்க்கிறோம். அவர் சொன்னார், நீங்கள் வருவதற்கு முன்னதாக நான் இறந்து விட்டால் என்ன செய்வது? அதுக்கு மேல அவருடைய கணவர் மாலிக்குனால பதில் சொல்ல முடியல. அவர் அனுமதிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் 2வது சிரியாவுக்கு பயணம் போன இடத்துல இறந்து போயிட்டார். கணவர் இறந்து விட்ட செய்தி வருகிறது. உம்மு சுலைம் அம்மா சிறு வயது பெண், கையில் 8 வயது பையன் இருக்கிறார். உம்மு சுலைம் அம்மா விதவையாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மதீனாவின் மிகப்பெரிய பணக்காரர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, பின்னாடி ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார். அபூ தல்ஹா அந்த அம்மாவை பெண் பேசுகிறார். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறார். சகோதரர்களே, யாரும் என்ன நினைப்பாங்க, ஆஹா நம்ம கணவனும் இல்ல, பிள்ளைய கையில வச்சுட்டு எப்படி கஷ்டப்படுறதோன்னு நினைச்சிருந்தோம். இந்த நேரத்துல இப்படி ஆண்டவனா பார்த்து ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைப்போம் நாம. உம்மு சுலைம் அம்மா சொன்னாங்க, அதுவும் அருமையான பேச்சு. பெண்களிடத்தில் இந்த காரிய சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெண் கிடைத்து விடுவது பாக்கியமானது. பெண்கள் அப்பாவிகளாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் அப்படி மறுக்குது. அப்படி இருக்கக்கூடாது.
பெண்கள் அப்பாவிகளாக ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது, காரிய சித்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதில், கணவனை கட்டுப்படுத்தி வைப்பதில், குடும்பத்தின் அந்தஸ்தை உயர்த்தி நிற்பதில் தாய்மார்களுக்கு ஒரு தீர்மானமான சிந்தனை இருக்க வேண்டும். உம்மு சுலைம் அம்மா அபூ தல்ஹா அவர் வந்து பேசுகிற போது சொல்றாங்க, உங்களை போன்ற ஒருவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லுகிற போது எந்த பெண்ணும் அதை மறுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் மரத்தினால் செய்த சிலையை வணங்குகிறீர்கள். அது நெருப்பில் விழுந்து எரிந்து போகுமானால் அது கரிந்து போகும், சாம்பலாகிவிடும். எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாத மரத்தினால் செய்யப்பட்ட சிலையை வணங்குகிறீர்கள். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவ்வளவுதான பிரச்சனை. நான் இஸ்லாத்துக்கு வர்றேன், அவர் இஸ்லாத்துக்கு வர்றேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்தார்கள், ரலியல்லாஹு அன்ஹு ஆனார்கள். அந்த அம்மையார் சொன்னார், எனக்காக நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா, மகரே தர வேண்டியதில்லை. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த அதிசய வார்த்தையை பார்க்கலாம். கான மஹருஹா இஸ்லாமு ஜௌஜிஹா, அந்த அம்மாவுடைய திருமணத்திற்கான மகராக அவருடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே இருந்தது. இந்த பிடிப்புமிக்க, கொள்கை பிடிப்புமிக்க தாய்மார்களாக நம்முடைய சகோதரிகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நான் இந்த ஹிதாயத்தை நிலைநிறுத்துவதுன்னு சொன்னனே, அதில் கொள்கையில் இருக்கிற பிடிப்பும் இருக்கு. கொள்கை பிடிப்பு, தெளிவு. கொள்கையில் பிடிப்பும் தெளிவும் இருந்தால்தான் அந்த தலைமுறைக்கு அதை நாம கடத்தி செல்ல முடியும். இந்த தலைமுறை தாய்மார்களின் மடியில் தான் வளர்கிறது. இந்த தாய்மார்கள் தான் அந்த எதிர்கால தலைமுறையின் கொள்கையை வார்த்தெடுக்க முடியும். அதில் எங்காவது சிதறல்கள் ஏற்படுகிற போது அதை சரி செய்ய முடியும். மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் அப்படித்தான். சகோதரிகளிடத்தில் ஒரு தெளிவும் உறுதிப்பாடும் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் ரசூலுடைய சட்டம். இந்த சட்டத்தை நான் கடைபிடிப்பேன், என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். இன்னைக்கு நம்முடைய கல்யாண வீடுகளில் எல்லாம் இஸ்லாத்தின் சட்டங்கள் தூர எறியப்படுகிறது. அதற்கு யார் காரணம்? யார் காரணம்? அம்மா ஆசைப்படுறதுதான் காரணம். பாய் ஆசைப்படுறதை விட தாய் ஆசைப்படுறதுதான் காரணம். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு அவங்க ஆசைப்படும் போது வீட்டுக்காரர் என்ன செய்துறாரு, செஞ்சிடறாரு. அல்லாஹ் நம்ம சமூகத்தை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தருவானாக. இது அல்லாஹ் ரசூல் வழங்கிய அற்புதமான தீன். இது இந்த தீனை நான் என் குடும்பத்தில் எடுத்து நடத்துவேன் என்கிற உறுதிப்பாடு, அதன் சட்டங்களை நான் கொண்டு செல்வேன் என்கிற உறுதிப்பாடு நம் சகோதரிகளிடத்தில் வந்து விடுமானால் நிச்சயம் நம் சமுதாயம் உயர்ந்து நிற்கும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவி. அவங்களுடைய தகப்பனார் அபூ சுஃபியான் இறந்து போறார். அவர் இறந்து போறார். 4வது நாள் உம்மு ஹபீபா அம்மா அவங்களுடைய வேலைக்கார பெண்ணிடத்துல தலைக்கு தேய்க்கிற நறுமண எண்ணெயை கொண்டு வா என்று சொல்கிறார். தலைக்கு தேய்க்கிறதுக்கு நல்ல எண்ணெய். அந்த எண்ணெயை கொண்டு வந்து உங்க தலைக்கு தேய்க்கும் போது, புகாரியில ஹதீஸ் வருது, உங்க சொல்றாங்க, எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, என்ன தேய்க்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை. ஆனால் எந்த ஒருவரும் யாருடைய இறப்புக்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் என் தந்தை இறந்து 3 நாள் கடந்து விட்டது, நான் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை என்று காட்டுவதற்காக நான் என்ன தேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த தீர்மானம் இருக்கு, அந்த உறுதிப்பாடு, சட்டத்தில் இருக்கிற உறுதிப்பாடு நம் சகோதரிகளிடத்திலே வேண்டும். எனவே நம்முடைய ஹிதாயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கொள்கையில் உறுதிப்பாட்டோடும் இஸ்லாமிய சட்டங்களில் விழிப்போடும் நான் இருப்பேன் என்ற உறுதியோடு என் அருமை சகோதரிகள் இந்த கல்லூரியில் கல்வி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்வேன். அந்த எண்ணத்தோட நாமளும் அனுப்பி வைப்போம் இன்ஷா அல்லாஹ்.